கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் நடந்த நிலையில் அது தொடர்பாக விசாரிக்க விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார் முதலமைச்சர். அதற்கான உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து 35 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த நிலையில் அதற்கான விசாரணை ஆணையத்தை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக விசாரிக்க விசாரணை ஆணையத்தை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் இதுவரை 35 பேர் கள்ளச்சாராயம் குடித்ததன் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதற்கான விசாரணை சிபிசிஐடி தலைமையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் இந்த குழு இயங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த விசாரணை ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும், இதனுடைய நோக்கமாக என்னவென்று அறிவிக்கப்பட்டுள்ளது? பொதுவாக இது போன்ற நிகழ்வு நடக்கும் பொழுது விசாரணை ஆணையம் அமைத்து இது குறித்து எதிர்காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு இது போன்ற விசாரணை ஆணையம் அமைப்பாங்க. கடந்த காலங்களில் அரசு பல்வேறு ஆணையங்களை அமைத்திருக்கு. அந்த வகையில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தி உயிரிழந்துள்ள குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிதி உதவியும் ஆறுதலும் தெரிவிக்கக்கூடிய அதே வேளையில இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் குறித்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் இன்றைக்கு அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை இயக்குனர், கூடுதல் காவல்துறை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு அமைச்சர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் மெத்தனால் கலந்த விசச்சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அளித்தரவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார், அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடையாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை 2 தினங்களில் வழங்குவார்கள் என்றும் அதில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பான எதிர்வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைத்திடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து அரசிற்கு 3 மாதத்திற்குள் அரசிற்கு அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த துயர சம்பவம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முக்கிய பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. காரணம், இதுவரை 36க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில முதலமைச்சர் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டக்கூடிய செய்தி குறிப்புல 34 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு 50 ரூபாய் தலா வழங்கவும் உத்தரவிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வட மாவட்டங்கள், அதிலும் குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து இந்த விசச்சாராயம் சொல்லக்கூடிய கள்ளச்சாராயம் விற்பனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக அரசு இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இதை அருந்தி தொடர்ந்து 34 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த மாவட்ட நிர்வாகம் முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது ஒரு நபர் ஆணையத்தையும் முதலமைச்சர் அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆணையம் 3 மாத காலத்திற்குள் தன்னுடைய அறிக்கையை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதே நிலையில
உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் சம்பவ இடத்திற்கு சென்று 2 தினங்களில ஒரு விரிவான அறிக்கையை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இன்று தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோட ஆலோசனைக்கு பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, அதே போல மா சுப்பிரமணியன் ஆகிய 3 அமைச்சர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு ஆறுதலும், அதே போல உயிரிழந்தவர்களையும் அவர்களுடைய உறவினர்களையும் பார்க்க இருக்கிறாங்க. இந்த நிலையில 3 அமைச்சர்கள் அங்கு ஆய்வு செய்வதற்காகவும் அங்க போயிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் ஒரு நபர் ஆணையத்தையும் அமைத்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசுபொருளாக அமைந்திருக்குது. அதுவும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நாளை எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாமல் திமுகவுடைய தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த பிரச்சனையை பேரவையில் எழுப்ப இருக்கிறாங்க. முதலமைச்சரும் மீண்டும் இது குறித்து நாளைய தினம் விரிவாக பேச இருக்கிறார். முன்னதாக ஒரு நபர் ஆணையம், அதே போல இரங்கல், அதே போல நிதி உதவி உள்ளிட்டவெல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில 3 மாத காலத்திற்குள் ஒரு நபர் ஆணையம் தன்னுடைய அறிக்கையை அரசுக்கு வழங்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசாரிப்பதற்கு விசாரணை ஆணையம், ஒரு நபர் விசாரணை ஆணையையும் நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சார்ந்த விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.